அடுத்ததா 8வது இடத்துல திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்கக்கூடிய அபிநயா பிரேம்குமார் அவங்க தான் இருக்கிறாங்க. 2021 இந்த பகுதியில் பாருங்க 9.80% வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி 5 ஆண்டுகளில் அது பல மடங்காக உயர்ந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த திருப்பூரில் வட இந்தியர்கள் குடியேற்றம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. தொடர்ந்து திருப்பூர் பகுதியில் நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை, கற்பழிப்பு சம்பவங்களில் பெரிதும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களா இந்த வட இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க. இந்த வட இந்தியர்களுக்கு ஒரு இன்னர் பெர்மிட்டை கொடுக்கணும், வட இந்தியர்கள் உள்ள நுழைகிறத கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு குரலை நாம் தமிழர் கட்சி மட்டுமே சொல்லுது. அண்ணன் சீமான் மட்டுமே சொல்லியிருக்கிறாரு. இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா திருப்பூர் வடக்கில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக மக்கள் வாக்களிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இது அபிநயா பிரேம்குமார் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதை உறுதிப்படுத்துது. அடுத்ததா 7வது இடத்துல திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய சத்யா அவங்க தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து பல முறை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வேட்பாளராக களமிறக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் தோல்வினால ஒரு சின்ன அளவு கூட துவண்டு போகாம அதே உற்சாகத்தோடு மக்களை திரும்பவும் சந்திச்சு, நான் கடந்த முறையும் உங்கள்கிட்ட வாக்கு கேட்ட வந்தேன், இந்த முறையும் நான் வரேன், தயவு செஞ்சு ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு அந்த மக்கள் மத்தியில் அவங்க கேட்டது மக்களுடைய மனசையே அசைச்சு பார்த்துருக்கு. ஒட்டுமொத்த மக்களுமே இந்த வட்டம் சத்யாவுக்கு தான் நம்ம ஓட்டு கொடுக்குறோம், எத்தனையோ முறை அவங்க வந்திருக்கிறாங்க, இந்த முறையாவது அவருக்கு வாய்ப்பளிக்கணும் அப்படிங்கிற ஒரு குரல் திருநெல்வேலியில் இருக்கிறத பார்க்க முடியுது. மேலும் சத்யாவை எதிர்த்து போட்டிட்டு இருந்த நயினார் நாகேந்திரன் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு போனதுனால திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு சத்யாவுக்கு சாதகமான ஒரு அலை தான் வீசுது. நிச்சயமாக சத்யா அவர்கள் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு. பட் சமூகம் சார்ந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சிறிய எண்ணிக்கை ஜாதி சமூகத்தை சேர்ந்த சத்யா மற்ற எல்லா சமூக மக்கள் மத்தியிலுமே ஒரு அன்பை பெற்றவராக இருக்கிறாங்க. அதனால எல்லா மக்களுமான ஆதரவு சத்யா அவர்களுக்கு இந்த முறை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்கு. கடந்த முறையே 9.70% வாக்குகளை வச்சிருந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி நிச்சயமா இந்த முறை அண்ணன் சீமான் அவர்களுடைய கோட்டையாக மாறும், நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது.